நாகை அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தப்பி ஓடிய காம கொடூரன் கைது செய்யப்பட்டுள்ளான். சிசிடிவி காட்சியால் இந்த நபர் சிக்கியது எப்படி? நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கை நல்லூரில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் அவருடைய 16 வயது மகளும் தனியாக வசித்து வருகின்றனர். கணவர் 2 வருடங்களுக்கு முன்பு இறந்த நிலையில் இரவு தாய் இட்லி மாவு அரைக்க வெளியில் சென்றுள்ளார். நள்ளிரவு சுமார் 11 மணி அளவில் சிறுமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர் ஒருவர் சிறுமியின் அருகே இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமி உடனே சத்தம் போட்டுள்ளார். இதனால் அந்த மர்ம நபர் அந்த சிறுமியை தள்ளிவிட்டு தப்பி சென்று விட்டார். இதில் சிறுமிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த சிறுமி வெளியே ஓடி சென்று தனது அக்கம் பக்கத்து வீட்டில் தஞ்சமடைந்தார். சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த அவர்களிடம் நடந்த சம்பவத்தை பற்றி கூறியதோடு தன் தாயை காணவில்லை என்றும் கூறியுள்ளார். அக்கம் பக்கத்தினர் தாயை தேடி பார்த்தபோது வீட்டின் கொல்லைப்புறத்தில் கண், காது, மார்பு, நெற்றி உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்களுடன் அந்த பெண் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் தாய் மற்றும் மகள் இருவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாகை ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது குறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தகவல் அறிந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷ்சிங் உத்தரவின் பேரில் கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் மகேஸ்வரி தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து அந்த மர்ம நபரை தேடி வந்தனர். இந்நிலையில் சிசிடிவி அடிப்படையில் நேற்று இரவு கருவேலங்கடை அருகே சுற்றித் திரிந்த காரைக்காலை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீசாரிடமிருந்து முத்துக்குமார் தப்பிக்க முயன்றபோது வழுக்கி விழுந்ததில் அவரது கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்த கையோடு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்த காம கொடூரன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.